காரியத்தின் நிமித்தமாக இங்கு வந்திருக்கின்ற அவர் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று பாஜகவின் வேட்பாளர் வெற்றி பெற்று பதவியேற்ற உடனேயே உங்களுக்கான அனைத்து ப்ராஜெக்ட்ஸிலும் குறிப்பாக அது மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். மிக கடுமையான கண்டனத்தை எங்களுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அதற்கு பதிவு செய்திருக்கின்றார். இங்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் முதலமைச்சர் இருக்கின்றார். தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய முதலமைச்சர் மிக குறிப்பாக இந்த திட்டம் குறித்து தான் பதவி ஏற்ற அந்த முதல் நாளிலே இருந்து தொடர்ச்சியாக 25வது ஆண்டு வரை என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறார் என்று தேதி வாரியாக எங்களிடம் இருக்கின்றது. அதை அவரும் பதிவு செய்திருக்கின்றார். தமிழ்நாடு அரசு தேவையான அனைத்து தொழில்நுட்ப நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. மே 7, 2021 மாண்புமிகு முதல்வர் மதுரை மெட்ரோ திட்டத்தை உடனடியாக மீண்டும் தொடங்குவதாக அறிவித்திருக்கின்றார். கொள்கை வழிகாட்டுதல்களை வெளியிடுகின்றார். February 20, 2023 சாத்தியக்கூறு அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றார். CMRL விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை சமர்ப்பித்தது. 31 கிலோமீட்டர் பாதை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. மார்ச் 27, 2023 DPR ஒப்பந்தம் விரிவான திட்ட அறிக்கைக்காக ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. February 19, 2024 DPR அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிப்பு. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு DPR மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தினார். திட்ட செலவு 11,368 கோடி. மாநில பணிகள் 100% நிறைவு. செப்டம்பர் 6, 2025 நகா இணைப்பு தீர்வு. CMRL மற்றும் நகா இணைந்து திருமங்கலத்தில் ஆய்வு செய்து அண்டர் பாஸ் சீரமைப்பு பிரச்சனை தீர்வு. இது இத்தனையும் மாநிலத்தினுடைய திராவிட மாடல் நாயகர் பொறுப்பேற்று கொண்டவுடன் முறையாக இந்த திட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டு வேலைகளை முடுக்கிவிடப்பட்டு செய்திருக்கின்ற விஷயங்கள். இவை அனைத்தையும் புறம் தள்ளிவிட்டு நாங்கள் எங்களுடைய உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இதனை செய்வோம் என்று சொல்லுவது அப்பட்டமான ஒரு பிளாக்மெயிலுக்கு ஈடாகும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்படி என்றால் இங்கே முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இத்தனை விஷயங்களை செய்திருக்கின்றார். நீங்கள் எதை சொல்லி அதனை உதாசீனப்படுத்தியிருக்கிறீர்கள்? நவம்பர் 18, 2025 மத்திய அரசு மதுரை மற்றும் கோயம்புத்தூர் DPRகளை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் 20 லட்சம் அளவை எட்டவில்லை என்று கூறி திருப்பி அனுப்புகின்றது. எங்களுக்கு திருப்பி அனுப்புகிறீர்கள். ஆனால் ஆக்ரா மெட்ரோ மக்கள் தொகை 15.8 லட்சம், பாட்னா மெட்ரோ 16.8 லட்சம், போபால் மெட்ரோ 17.9 லட்சம். இத்தனைக்கும் அனுமதி கொடுத்து கட்டுமான பணிகளை தொடங்குகிறீர்கள். இது அந்த வட இந்திய நகரங்களுக்கான உங்களுடைய ஒப்புதல். ஆனால் தமிழ்நாடு மதுரை என்று வரும்பொழுது 15.6 லட்சத்தை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். இப்படி இரட்டை நிலைப்பாடை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் நலன்களுக்கும் மொத்தமாக துரோகம் இழைக்கின்ற இந்த ஒன்றிய அரசாங்கம், மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் இங்கு இதை சொல்லுவதிலே இருக்கின்ற அரசியல் பின்புலத்தை நாம் அனைவரும் உணர வேண்டும். மிக தெளிவாக மாண்புமிகு முதலமைச்சர் அதனைத்தான் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். இதனால்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று. NDA வர்சஸ் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இல்லை, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு என்று சொல்லுகின்றார். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் திரு ஃபட்னாவிஸ் அவர்கள் இங்கே இன்றைக்கு சொல்லியிருக்கின்ற இந்த விஷயம். இது நாக்பூரை மையமாக வைத்து செயல்படுகின்ற ஒரு அரசியல் சித்தாந்தம். நாக்பூர் வர்சஸ் கீழடின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ இந்துத்துவாவினுடைய மையம் நாக்பூர் தான், RSSனுடைய மையம் அங்கே தான் இருக்குது. இந்துத்துவ அரசியலுடைய மையம் உருவாகின்ற நாக்பூர், அதிலே முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தை முன்வைத்து இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே மொழி என்று கொண்டு வருகின்ற நம்முடைய பண்பாட்டை மறுதளிக்கின்ற, முக்கியமாக கீழடியை மறுதளிக்கின்ற ஒரு போக்கு அது. இப்போ நீங்கள் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதே நாக்பூர் வர்சஸ் கீழடின்னு தான் நீங்கள் பார்க்கணும். முக்கியமாக இப்போ கீழடியில் நம்முடைய தமிழருடைய பண்பாடு மிக மிக முக்கியமாக இதுகாரும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டுபிடிப்புகளில் குறிப்பிட்ட எந்த கடவுள் சிலையோ கடவுள் வழிபாடோ இல்லை என்பது தெள்ளத் தெளிவாக இருக்குது. அதுவும் 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட சங்ககாலம் என்பதை நிறுவி இருக்கின்றது. அதை அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை.
செக்யூலராக மதச்சார்பற்ற ஒரு சமுதாயம் இருந்திருக்கின்றது. அதுதான் தமிழர்களுடைய அந்த பண்பாடு நாகரிகம். இது கீழடி தமிழ்நாடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முன்வைக்கின்ற அரசியல். இதற்கு எதிராக நாக்பூரில் இருந்து வந்து ஒரு முதலமைச்சர், நம்முடைய எம்பி சொன்னது போல் மகாராஷ்டிராவிற்கே ஒன்றும் செய்யாத முதலமைச்சர், மகாராஷ்டிராவின் உரிமைகளையே அடகு வைத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வந்து இதை செய்வேன் என்று சொல்வது பார்த்திங்கன்னா இந்த நரட்டிவ் தான். நாக்பூர் வர்சஸ் கீழடி அந்த நரட்டிவ் தான். இதில் அதிமுக இதுவரைக்கும் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது. நீட்டு தேர்வுக்கு எதிராக ஒன்றும் சொல்லலை, வாய முடியாச்சு. உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாச்சு. ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த மைனாரிட்டிஸ்க்கு எதிரான அத்தனை சட்டங்கள், விவசாய சட்டத்திலே இருந்து சிஏஏ என்ஆர்சி முதலிய அத்தனை சட்டங்களுக்கும் துணை நின்றாகிவிட்டது. எல்லாவற்றையும் காவு வைத்து விட்டு தமிழர்களுக்காக ஒரு துரும்பை கூட தூக்கி போடாத அந்த அணி தமிழர்கள், தமிழர் நலன், தமிழன் உரிமை என்று சொல்லுகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் முன்னெடுக்கின்ற நம்முடைய அணி. இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தேர்தல் களம். தமிழகத்துக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய மத்திய அமைச்சரும் முதலமைச்சரும் தொடர்ந்து நாள்தோறும் தமிழகத்தை நோக்கி படையெடுத்துட்டே இருக்காங்க. இந்த பிரச்சாரம் பண்ணுறதுல சர்ச்சைக்குரியான கருத்துக்களை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. இதில் பின்புலத்தில் ஏதோ அவங்க நோக்கம் இருக்குன்னு ஒன்றிய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சரை சார்ந்த அமைச்சகத்தை சார்ந்தவர்கள் தவிர நம்முடைய பிரதமர் அமைச்சர், ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் எல்லாரும் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் மாநில சுயாட்சி, தன்னாட்சி உரிமை, மதச்சார்பற்ற தன்மை இவற்றையெல்லாம் தூக்கி பிடிக்கின்ற மிக முக்கியமான தலைவராக தென்னகத்திலே இருந்து எழுப்புகின்ற எதிர்ப்பு குரலை உயர்த்தி பிடிக்கின்ற தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் மட்டும்தான். இங்கே நான் வந்து ஒரு ஆனாலஜி சொல்லலான்னு நினைக்கின்றேன். உங்கள் எல்லாருக்கும் எம்என் ராய் தெரியும், வெரி சீனியர் கம்யூனிஸ்ட் லீடர். அவர் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக தந்தை பெரியாரை சந்தித்து நாசிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை வந்து உருவாக்குறார். வரலாற்றில் அது மிகவும் பெரிதும் போற்றப்பட்ட பாராட்டப்பட்ட ஒரு முயற்சி. அவருக்கு எதிராக லெனினோட மிக அத்தியந்த தோழராக இருந்தவர். அவருக்கு நிகராக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக வலிமையாக பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு பெரும்பங்கு, பிரதானமான பங்கு வகித்து அந்த அளவிற்கு அதை கொண்டு சென்றிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். நம்முடைய முதலமைச்சரை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள், தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுகிறார்கள். தலை வணங்காமல் நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற மாநிலம் இந்த மாநிலம். இதை ஒருபொழுதும் டெல்லிக்கு நாம் அடிபணிய வைக்க முடியாது என்பதால் தான் அங்கே இருந்து அத்தனை பேரும் இங்கே வந்து மையம் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் கூடுதலாக சொன்னோன்னா, அண்ணல் அம்பேத்கருக்காக மிகப்பெரிய விஷயங்களை செய்திருப்பது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அவருடைய நூல்களை மொழிபெயர்க்கின்ற அந்த விஷயமாக இருக்கட்டும், அவருடைய பெயரிலே நம்முடைய சகோதரர்களுக்கு, பட்டியல் இனத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு வெறும் ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் ஸ்கில் அவர்களை கற்றுக்கொள்வதற்காக வவுச்சர்ஸ் கொடுப்பதாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை அண்ணல் அம்பேத்கருடைய அவருடைய பெயரிலே முன்னெடுத்திருக்கின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசு. ஆகவே இவர்களோடு இணைந்து தான் எப்பொழுதும் அண்ணலுடைய பெயரையும் நாங்கள் சொல்வது வழக்கம். பாஜகவோடு ரகசிய ஆளுநர் அங்கத்து ஆளுநரை இங்கே மேற்கொள்ளக்கூடிய திறமையான அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. 2004 இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 20 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பாசிச பாஜகவை வலிமையுடன் காத்திரமாக சமரசமின்றி எதிர்க்கின்ற ஒரே கட்சி இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இல்லை எந்த விதமான சமரசம், காம்ப்ரமைஸ் கிடையாது. இதற்கு கொடுத்திருக்கின்ற விலை அதிகம். எந்த திட்டங்களும் இப்போ நீங்கள் சொல்ல போனீங்க அப்படின்னா, இந்த மெட்ரோ திட்டத்திலேருந்து நமக்கு வர வேண்டிய பேரிடர் நிதி வரல, சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிதி உதவி வரல, ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதி உதவி வரல, குடிநீர் இணைப்பு திட்டத்திற்காக வரல, இப்படி நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லா இடத்துலையும் நீட் தேர்வுக்கு விலக்கு வரல, தமிழ்நாட்டிற்காக இருந்தாலும் பொருளாதாரத்திலே நாங்கள் தன்னிறைவு பெற வேண்டும் என்று உற்பத்தி திறனை பெருக்கி இந்தியாவிற்கு வருவாயை ஈட்டி தருவதிலே முதலிடம் வதிப்பது தமிழ்நாடு தான். இப்படி இத்தனை சிக்கல்களையும் தடைகளையும் ஏற்படுத்தினாலும் பாஜக எதிர்ப்பு என்பதில் சமரசம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தலைவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். ஆகவே சமரசம் செஞ்சுக்கிட்டாரு, இல்லை திரைமறைவில், அந்த மாதிரியான கருத்துகளுக்கே இங்கே இடமில்லை. மிக வலிமையாக காத்திரமாக பாஜகவை திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்ப்பார்.
முன்வைக்கிறது உங்களோட சொன்னாங்க இந்திய அலையன்ஸ் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவங்களுக்கும் மாநிலத்தில் தேர்தல் நடக்குது. இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் மாற்றப்பட்டதுக்கான குற்றச்சாட்டு தான் அவங்க வச்சிருக்காங்க. அதை எப்படி இல்லை, ஆளுநர்கள் அதிகாரிகள் மாற்றப்படுவது என்பது எங்களுடைய டிஜிபி கூட தான் இப்போ மாற்றிருக்கிறாங்க. நிறைய அதிகாரிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐபிஎஸ். இது வந்து தேர்தல் காலத்தில் வழமையாக நடைபெறுகின்ற ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் அதை வந்து ஒரு பெரிய ஒரு இதாக வழமையாக நடைபெறுகின்ற ஒரு விஷயம் என்று தான் எங்களுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அதை எதிர்கொள்கின்றார். ஏனென்றால் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற அரசு, இன்னமும் சட்டத்திட்டங்களின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்ற அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம். அதனால் அதிகாரிகள் மாறுதல் அது இதிலெல்லாம் அரசியல் செய்வதை அவர் எப்பொழுதும் விரும்புவதும் கிடையாது. அதை மேற்கொண்டு பெரிதாக அவர் பெரிதுபடுத்துவதும் கிடையாது.